நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. மக்கபேயர் நூலிலிருந்து நமக்கு அருளப்படுகிற வார்த்தையின் அடையாளம் இது. எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். நம்முடைய மூதாதையர்கள் கடவுள் வழியில் நடக்க நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். அவர்கள் வாழ்ந்து வெற்றியடைந்து நமக்கு அடையாள வீரர்களாக நமது கண்முன் இருப்பவர்கள். அவர்களைப் போல நாமும் வாழ்ந்து கடவுளை மாட்சிப்படுத்த மன்றாடி செபிப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இன்று திருப்பாடல் 50 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இந்த வார்த்தைகளை நாம் பல்லவியாக சொல்லி பாடுகிற போது, செபிக்கிற போது கடவுள் அவரது வழியை நமக்கு வெளிப்படுத்துவார். நம் வழியை செம்மைப்படுத்த நமக்கு கற்றுத்தருவார். இந்த நல்ல தெய்வத்தை இந்த வேளையில் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிற தியானிக்கிற இந்த வேளையில் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துவது, கடவுள் நம்மோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வழியை நமக்கு கற்றுத்தருகிறார். இதை உணர்ந்து அவர் கொடுக்கும் பாடங்களை நாம் நன்கு அறிந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடி செபிப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் என்கிற வார்த்தையின்படி கடவுளுடைய பலியில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அடியார்களை ஒன்று கூட்டுங்கள் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவருக்குள் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிற நீங்கள் அவரில் நிறைவை கண்டு மகிழ்வீர்கள். இந்த உணர்வோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், இதோ உங்களை நான் காத்திடுவேன் என்கிற வார்த்தையின்படியாக காத்து வழிநடத்துகிற உம்முடைய இரக்கம் மிகப்பெரிய ஆசீர்வாத கிருபையின் வழியாக எங்களுக்கு நிறைவடைந்திருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாகவும் உம்மை மேன்மைப்படுத்தும் பிள்ளைகளாகவும் நிலைத்திருக்க அருள் தாரும். ஆமீன். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.